ரெண்டாவது வந்து நீங்க கம்பல்சரி நீங்க லைக் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? நம்மளோட வீடியோ வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்டியூம்லேயே தெரிஞ்சிருக்கும். எனக்கு எப்போ இந்த கலெக்ஷன்ஸை பார்த்ததுலவே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எப்படா போட போறோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நேற்று நான் ஈவினிங்கும் சொல்லியிருந்தேன் லைவ் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பவர் கட் ஆகி மழை வந்து நிறைய சொதப்பல் வந்துருச்சு. அதனால என்னால் வர முடியல. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸை பார்த்ததுலேருந்து எப்போ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஓகேங்களா? நான் இருக்கிறத ரொம்ப டல் கலர் தான் எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இது வந்து பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஒரு பொட்டிக்கில் போய் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிச்சான ஃபேப்ரிக்ல எடுத்து போட்ட ஃபீல் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். 2 பீஸ் செட்டு ஆன்வியூ பிராண்டோடது. நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் ஆன்வியூ பிராண்டோட 2 பீஸ் செட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன்னா இதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டக்குன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க டக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸஸ் வந்து உங்களுக்கு ஆன்வியூனாலே நிறைய பேர் சிஸ்டர் நிறைய பெருசா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கான சைஸ் நான் வந்து டேக்ல என்ன இருக்கு எக்ஸாக்டா என்ன இருக்கு நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்றேன். அதனால நேத்து மோஸ்ட்லி நான் எல்லாருக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நான் போட்டோ எடுத்து நான் லைவ்ல சொன்னது இல்லாம போட்டோ எடுத்து அனுப்பினேன். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு விஷயமும் ஒரு ஆஃபரும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து மிடில் நான் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். எனக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கு. ரொம்ப சரி டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆன்வியூல 2 பீஸ் செட் தான். இது ரொம்ப அழகான நவாப்பழ கலர். ஓகேங்களா? ஸோ நவாப்பழ கலரு எம்ஆர்பி வந்துட்டு பார்த்துக்கோங்க 1500, அதாவது 1499 ஆன்வியோடது. இது வந்து ஒரு அழகான நவாப்பழ கலரு. இங்க வந்து பாத்துக்கோங்க அவங்களோட பிராண்ட் டேக் இருக்கு. 3/4 ஸ்லீவ். இது வந்து ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோடது வந்து இந்த அளவுக்கு ரிச்சா இருக்குன்னா இது என்ன ஃபேப்ரிக்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, சொல்லவே தேவை கிடையாது. இது வந்து கேப்சூல் ஃபேப்ரிக். கேப்சூல் ஃபேப்ரிக்கும் நார்மல் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் வித்தியாசம் கேட்டீங்க. கேப்சூல் வந்து நீங்க வியர் பண்ணிட்டு போனாலே அது நல்ல ரிச்சா கிளாஸியா ஹைஃபையா தெரியும். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் 400-500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் பொட்டிக்கில் போய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து எடுக்கிற அந்த குர்த்திஸ்க்கும் இந்த இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுக்கிற அந்த குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸோட லுக்கு அப்பீரன்ஸ் எப்படி இருக்குமோ அது வந்து நம்மளுக்கு லோ ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. அது ஒரு பிராண்டட்ல கிடைக்கிது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பிராண்டட்ல கிடைக்கிது. அது உங்களுக்கு ஃபேவரட்டான ஆன்வியூ பிராண்டில். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, நான் கையில் வச்சிருக்கிறது வந்துட்டு இது எல்லாமே கேப்சூல் ஃபேப்ரிக் மட்டும்தான். 2 பீஸ் செட்டு, அது வித் பாக்கெட்டோட. ஸோ இதோட நெக் டிசைன் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி லீஃப் நெக்கில் தான் வந்துடும். நவாப்பழ கலரு. ஃபேப்ரிக்னாலும் ஃபேப்ரிக் அந்த அளவுக்குங்க செம்ம தூளா இருக்குது. எனக்கு சான்ஸே இல்லை. நான் இருக்கிறதுல ஓகே இது நம்ம பிரைட் கலர் போட்டு போகக்கூடாது, டல் கலர் போடலாம், அங்கே ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கே நான் மிரரில் பார்க்கும்போது உண்மையே நான் ரொம்பவே ஸ்டன் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. நான் இப்படி நடக்கும்போது வரும்போது உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு கிளாஸியாக நல்ல ரிச்சாக இருக்குன்னு. அதே தான் டிட்டோ அப்படியே தான் ரியலாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இது வந்து நான் இப்போ கையில் வச்சிருக்கேன்ல, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நவாப்பழ கலரு. ஃபுல்லாக வந்துட்டு கேப்சூல் பியோர் கேப்சூல் ஃபேப்ரிக். கேப்சூல் ஃபேப்ரிக்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூப்ளிகேட் காப்பி கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து பியோர் கேப்சூல் ஃபேப்ரிக். ஓகேங்களா? டைரக்ட் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க 3/4 ஸ்லீவ். கையில் வச்சிருக்கிறது எம் சைஸு. இதுக்கான பாட்டம் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து பாட்டமு. நான் கையில் வச்சிருக்கிறது எம் சைஸு. இது வந்து வித் பாக்கெட். ஓகேங்களா? ஸோ வித் பாக்கெட் நமக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே பாருங்க. ஆக்சுவலி என் கை வந்து இதில் பாதி தான் இருக்குது. இது அந்த அளவுக்கு நல்லா அகலமாக பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கான சைஸ் என்ன இதுதான் பார்க்க போகிறோம். நான் கையில் வச்சிருக்கிறது எம் சைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? எம்மோட ஹிப் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பேண்ட்ல வந்துட்டு 20 வருது. ஓகேங்களா? 20 அப்படின்னா நம்மளுக்கு 1 மினிட் இருங்க இங்க.
ஸோ பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல வருது 20 அப்படின்னா நம்மளுக்கு ஹிப் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 40 வருது ஓகேங்களா. 40 வருது. இது வந்துட்டு நல்ல லூஸ், இங்கே பாருங்க இந்த இடம் நல்ல லூஸாகவே கொடுத்துருக்குறாங்க. லென்த் வந்து சொல்லிடுறேன். வருதுங்க. 37 to 38. நான் கையில் வச்சிருக்கிற எம் சைஸுக்கான பேண்ட் லென்த் வந்து 38 வருது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதாவது ஓவர்லோடு க்யூட்னஸ் வந்து ஓவர்லோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன கட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது ஓகேங்களா. சில பேருக்குலாம் பேண்ட் நம்ம போடும்போது இந்த இடம் வந்துட்டு மொழி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைட் பிடிக்கும். பட் நம்ம ஃப்ளெக்சிபிளாக, அதுவும் இல்லாமல் ரொம்ப அது வந்து நம்ம செப்பரேட்டாக ரொம்ப யூனிக்காக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக யூனிக்காக யோசிச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்குது ஓகேங்களா. ஸோ டிசைன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து கேப்சூல் ஃபேப்ரிக்கு. பேண்ட்டுக்கான சைஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து எம்மோட டாப் சைஸ் பார்த்துடலாம். எம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருது மக்களே ஓகேங்களா. 38 வருது. டேகோட இதை நீங்கள் எப்பவுமே கன்சிடர் பண்ணாதீங்க, நான் மெஷர் பண்ணியே சொல்லிடுறேன். இது வந்து நம்மளுக்கு 20 வருது. 20 வருது கரெக்டாக ஓகேங்களா. ஸோ இந்த செட்டில் வந்து 20 வருது எம் சைஸு. அப்போ நம்மளுக்கு 40 செஸ்ட் சைஸ் வந்து 40 வருது ஓகேங்களா. அப்போ ஹிப் சைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்துடலாம். ஹிப் சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 22.5 வருது. 22.5 அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் நம்மளுக்கு 45 வருது ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடம் நம்மளுக்கு நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும். உங்களுக்கு நல்லா பெல்லி ஃபேட் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. எம்மு வந்து நீங்கள் டேக்ல இருக்கிற இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மெஷரிங்கில் வந்து 48 வருது செஸ்ட் சைஸு. ஹிப் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 45 வருது ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம லென்த் வந்து பார்த்துக்கலாம். 42.5 வருது ஓகேங்களா. எக்ஸாக்டா 42.5 வருது. அருமையான கலரு. இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கலரு ஓகேங்களா. எல்லாமே நான் பார்த்து சூஸ் பண்ண கலரு. அதை வச்சுதான் நான் இவ்வளோ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எல்லா கலருமே சான்ஸ்லெஸ்ஸா இருக்குங்க. கலர் அந்த ஃபேப்ரிக் தாங்க அதுல ஹைலைட். அடுத்து நான் போட்டுக்கிறது ஓகேங்களா. இது கலர் வந்து ஒரு அழகான பேஸ்டல் கிரீன் கலர் ஓகேங்களா. பேஸ்டல் கிரீனு கேப்சூல் ஃபேப்ரிக்கு. உள்ள வந்துட்டு நம்மளுக்கு இது கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக் போர்ஷன்லாம் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கணுங்கிறதுக்காக உள்ள அந்த கொடுப்பாங்களே அது கொடுத்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இன்டர்லாக் தான். ஏன்னா நம்மளுக்கு பிராண்டட்லாம் சொல்லவே தேவை கிடையாது. 1500 MRP. நான் கையில் வச்சிருக்கிற சைஸ் வந்து எல் சைஸ். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சைஸை மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு இதில் வந்து 40 கொடுத்துருக்குறாங்க. பட் 40 வராது. நம்ம ஏன் அதை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு. இது 21.5 வருது ஓகேங்களா. 21.5 வருது. அப்போ நீங்கள் அந்த 0.5 எடுத்துருங்க. 0.5 நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு செஸ்ட் சைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 வருது ஓகேங்களா. எல்லு வந்து 42 வருது. நேற்று எடுத்துவீங்க எல்லாருமே சிஸ்டர் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆன் வியூ. இன்னைக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். அதனால எல்லாருக்குமே கரெக்டாக நான் சொல்லிடுறேன். டேக்ல இருக்கிறத சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஹிப் சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 23.5 வருது. 23.5 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 5 இன்ச்சு நம்ம சாரி 5.5 வந்து எக்ஸஸாக வருது இல்லையா. 0.5 வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 23 மட்டும் கால்குலேட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஹிப் போர்ஷன் வந்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு எல் சைஸில் 46 வருது ஓகேங்களா. எல்லாமே வித் பாக்கெட். ஸோ இதெல்லாம் பேண்ட் எல்லாம் பாருங்க எவ்வளோக்கு செம்மையா இருக்குன்னு. ஓகே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு மக்களே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்னன்னு சொல்றேன். ஹிப் போர்ஷன் வந்துட்டு எல் வந்துட்டு
44 வருது. ஸோ பார்த்துக்கோங்க. ஹிப் வந்து நம்மளுக்கு 22 அப்படின்னா 44 ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. லென்த் as usual சேம் தான். இதெல்லாம் நம்மளுக்கு 39 வருது ஓகேங்களா. 39 வருது அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா. அடுத்து எக்ஸல் பார்க்க போகிறோம். வரிசாவே பார்த்துடலாம். ஒரு அழகான நேவி ப்ளூல ஒரு கிரே மிக்சடு, கிரே இல்லை ஒரு நவாப்பழமும் கிரேவும் மிக்சடு காம்பினேஷனு நேவி ப்ளூவில் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக அழகு கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே சின்ன சின்னதாக டாட் டிசைனில் வந்துட்டு ஃபாயில் பிரிண்ட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாமே 3/4 ஸ்லீவு. இந்த இடம் வந்து நம்மளுக்கு அந்த உள்ள நம்மளுக்கு கிளாத் வச்சு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தனால இந்த இடம் வந்து நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சம் லூஸாலாம் ஆகாது, நம்மளுக்கு ஸ்டிஃபாக கிரிப்பாக நிற்கும் ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து எக்ஸல் வந்துட்டு 23 வருது பார்த்துக்கோங்க. 23 எக்ஸலே நம்மளுக்கு 23 வருது ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு எக்ஸல வந்துட்டு செஸ்ட் சைஸ் வந்து 46 வருது ஓகேங்களா. ஹிப் போர்ஷன் வந்து எக்ஸலே நம்மளுக்கு 50 வருது. கூடவும் இல்லை குறையவும் இல்லை, 0.5லயும் இல்லை, 25 வருது. அப்போனா நம்மளுக்கு 50 வரணும் ஓகேங்களா. சாரி 50 வருது. $40.5 வருது ஓகேங்களா. அதான் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு லென்த் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகுது. ஹிப் சைஸ் வந்து 23 வருது ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு 46 ஓகேங்களா. அடுத்து டபுள் எக்ஸ்எல். இது வந்துட்டு ஒரு அழகான பிளாக் கலரு, சாரி பிளாக்கு இல்ல கிரேல வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. நிறைய பேர் சிஸ்டர் பெரிய சைஸ் கொண்டு வாங்க, பெரிய சைஸ் கொண்டு வாங்க, அதாவது பிராண்டட்லேயே இவங்க வந்து பெரிய சைஸ் நமக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால சின்ன சைஸ் நார்மலாக எடுக்கிறவங்க சைஸ் சார்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு செஸ்ட் சைஸ் வந்து 24 வருது ஓகேங்களா. 24 அப்படின்னா நம்மளுக்கு செஸ்ட் சைஸ் வந்துட்டு டபுள் எக்ஸ்எல் 48 வருது. ஃபேப்ரிக் வந்து கேப்சூல் ஃபேப்ரிக் மக்களே, ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். கேப்சூல்னா இது வந்து சரியான ரிச்சான ஃபேப்ரிக் ஓகேங்களா. இப்போ நவ் டேஸ்ல வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஃபேப்ரிக். ஸோ இது வந்துட்டு 26.5 வருது. அப்போனா நம்மளுக்கு அரௌண்ட் வந்துட்டு 53 வருது ஹிப் சைஸ் ஓகேங்களா. 53 வருது. இது வந்துட்டு ஹிப் சைஸ் வந்து 24 வருது, பேண்ட் வந்து 24 வருது. அப்போ நம்மளுக்கு 48 வருது ஓகேங்களா. ஓகே, அடுத்து நம்ம இப்போ சைஸ் எல்லாமே முடிஞ்சு. ஸோ டக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க, பிங்க் கலரு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பியோர் கேப்சூலுங்க, பிங்க் கலரு எல்லாமே பியோர் கேப்சூலு. இதுக்கு பாட்டம் ஓகேங்களா. இதுக்கு பாட்டம். ஸோ பாருங்க, இதெல்லாம் அக்வா கிரீன் வித் அக்வா கிரீனும் கிரேவும் மிக்சடு அண்ட் ஆஃப் ஒயிட்டும் மிக்சடு. எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வந்து நீங்க ஒரு பாயிண்ட் கூட குறை சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ இப்போ நான் 2 நிமிஷத்துல இன்னும் ஆஃபர் அப்படின்னு சொல்லிடுறேன்.
ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு டார்க் பிங்க்கு, கோரலு, லைட் கேண்டி ஆரஞ்சு, அப்புறம் மஸ்டர்டு கலர், இது எல்லாமே மிக்சடில் வருது கலர் எல்லாமே கொஞ்சம் மல்டி கலரில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாயில் பிரிண்டில் நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு டிசைன் வந்து டைட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆஃப்டர் ரிசீவிங் கண்டிப்பாக நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுங்க. யாரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் வந்து அட்டாச் பண்ணி வச்சாவது நீங்கள் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வைங்க, ஓகேங்களா? ஒரு சேஃப்டிக்காக அன்பாக்சிங் வீடியோ மஸ்ட், ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ரிச்சா இருக்கு. இந்த இதெல்லாம் போட்டு போனீங்கனாலும் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு நாட் ஒர்க் கூட கொடுத்துருக்குறாங்க. செம்மையா இருக்கு நாட் ஒர்க்கு பாருங்க. இதெல்லாம் பட்டிக் ஸ்டைல்ல இருக்குது. ஆனா எல்லாமே கேம்ரிக் தான், சாரி கேப்சூல் தான். ஸோ பாருங்க பட்டிக் ஸ்டைல்ல இருக்கு. ஐயோ சாரி, நான் இப்போ வந்து ப்ரைஸ் சொல்லவே இல்லையா, நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து, ஏன்னா கேப்சூல் ஆன் வியூ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பீஸ் செட்டு நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு 545 வரும். நீங்கள் அதில் பை 3 செட்டு எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும், ஓகேங்களா? இது 45, இதில் பை 3 செட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு கிரே வித் நம்மளுக்கு எலிஃபண்ட் கிரேல வந்துட்டு பாந்தினி ஸ்டைல்ல கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு அழகா டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே வந்துட்டு பிரிண்ட் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் ஃபேப்ரிக் பிரிண்ட்லாம் அதுக்கு அங்கங்கே வந்து ஃபாயில் பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? டிசைன் வந்து பட்டிக் ஸ்டைலில் டிசைன் இருக்குது. ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நம்மளோட கண்டிப்பாக சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நம்மளோட வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? உங்களோட ஸ்டேட்டஸில் எடுத்து வைக்கணும். இதில் வந்துட்டு 1 டே ஃபுல்லாக வச்சுருங்க. அது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம நைட் வைக்கிறோம், நெக்ஸ்ட் டே 8 o'clock வரைக்கும் நம்மளுக்கு அது இருக்கும், ஓகே? 24 hours இருக்கும். அதுக்கப்புறம் இதாயிடும். அந்த முடிய போகிற டைமில் நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. யாருக்கெல்லாம் வியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவு இதாக இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வியூஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சது 100 போயிருந்தா கூட எனக்கு ஓகே, ஓகேங்களா? 100 வியூஸ் கண்டிப்பாக போயிருந்தாலே உங்களுக்கு ஒரு 250 நம்மளுக்கு டாப் இருக்கு இல்லையா, ஃபேபன் ஸ்டைலு, அது உங்களோட சைஸை நீங்கள் கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், 250 டாப்பு உங்களோட சைஸ் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம தார்மி ஃபேஷனை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு 100 வியூஸ் நான் மற்றவங்கள மாதிரி நான் அதிகமாக கேட்கல, ஜஸ்ட் 100 வியூஸ் போயிருந்தாலே உங்களுக்கு ஒரு 250 டாப் ஃப்ரீ வரும். அந்த 250 டாப் வந்து ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக ஷிப்பிங் பே பண்ண முடியாது, நீங்கள் ஷிப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை கூட வந்துட்டு நீங்கள் ஒரு டாப் எடுத்து நீங்கள் அது கூட வந்து கிளப் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நான் பிக் அனுப்புவேன், நீங்கள் அதை உங்களோட சைஸ் எதுவோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஓகேங்களா? நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது வந்து மெயினான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தார்மி ஃபேஷனில் இன்னொரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சேனலோட நேம் வந்து திருச்சி பொண்ணு அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல். அதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் விளாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் மற்ற எல்லா விளாக்ஸும் நீங்கள் எந்த மாதிரிலாம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஷாப்பிங் விளாக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கலந்து மிங்கிளான விளாகுமே உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் நான் வந்துட்டு இதில் நான் கொடுக்குறேன். திருச்சி பொண்ணு அட்ராசிட்டிஸ் அந்த சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே நம்மளுக்கு கண்டினியூட்டியாக வீடியோஸ் வரும், ஓகேங்களா? அது இல்லாமல் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் பார்க்காத விஷயங்களும் கண்டிப்பாக அது வரும். மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டடாக இருக்கும் அந்த சேனல், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தயங்காமல் யோசிக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் மேலும் மேலும் கொடுங்க. இன்னும் கலெக்ஷன்ஸ் முடியல, ஓகேங்களா? அதனால இனிமேல் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணி யோசிக்க கூடாது. நீங்கள் லைக் பண்ணிட்டு நீங்கள் 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு ஜஸ்ட் ஒரு 100 பேர் வந்தாலே எனக்கு உடனே எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 250 டாப் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆஃபர் வீடியோ நீங்கள் பார்த்த அந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
அதே போல் இதில் ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. நான் வந்து 100% நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஏன்னா ஒன்று இந்த விஷயத்துக்காக, ரெண்டாவது வந்துட்டு 100% சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கோட ஒர்த்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் தாராளமாக பொட்டிக்கில் போயிடுச்சு அப்படின்னா 800 900க்கு குறையாம சேல் பண்ணவே மாட்டாங்க. நம்மளோட ஷாப்பில் வந்து ஜஸ்ட் 545 தான். இதை நீங்கள் பை 3 எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க, அழகான கிரே கலர், செம்மையா இருக்கு கிரே கலர். இது வந்து கிரேல மிலிட்ரி கிரீன். ஓகேங்களா? சாரி, மிலிட்ரி கிரீன் கலர். ஃபுல்லா நம்மளுக்கு டிஜிட்டல் அண்ட் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேப்சூல் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, மிலிட்ரி கிரீன் கலர். ஸோ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 1500 வரும். இது வந்து இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய பிராண்டு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 1500 உள்ள எம்ஆர்பி, நம்மளோட ப்ரைஸ் வந்து வெறும் 545 மட்டும்தான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, திருச்சி பொண்ணு அட்ராசிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். தார்மி ஃபேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக 2 சேனலுமே வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. 100 வியூஸ் வரவங்களுக்கு ஒரு டாப்பை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். சைஸு உங்களோட தான், நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதா. அதுக்கப்புறம் கலெக்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி. அதனால் மிஸ் பண்ணிக்காதீங்க. டாப் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அது இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. மேலும் மேலும் நம்மளுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.